மக்கள் நடமாடுகின்ற இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே இமாய மலையை பெயர்த்து எடுத்திலே சூரிய சந்திரன் எல்லாம் திசை மாறி ஓடத் தொடங்கி தெற்கு வாயில் கோபுரத்தை அண்மிக்கின்ற ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளையும் வரலாற்று சிறப்புமிகு நல்லூர் கந்தனுடைய அந்த முன்றலில் வந்து என்ன சொன்னிக்கிறேன். இன்றைய நாளில் 20ஆம் நாள் மாலை திருவிழா வந்து எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லித்தான் இந்த காலனி வாயிலாக வந்து பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். முக்கியமான ஒரு நாள் கைலாய வாகன திருவிழா வந்து இன்றைய நாளில் இடம்பெற போகின்றது. இன்றைய நாளில் இந்த கைலாய வாகன திருவிழா வந்து எப்படி நடக்குது, எம்பெருமான வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைலாய வாகனத்தில் வச்சு எப்படி வந்து வெளி வீதிகளாக கொண்டு வரார்கள், உள் வீதியில் வந்து எப்படி எம்பெருமான் பலம் வாரா, இந்த மாதிரியான நிறைய விடயங்களை வந்து பார்க்க போகிறோம். மட்டும் இல்லாமல் எம்பெருமான வந்து இன்றைய நாளில் என்ன நிறத்தில் வந்து அலங்கரிச்சிருக்காங்க, எப்படி வந்து அலங்காரங்கள்லாம் வந்து எப்படி இருக்குது, இன்றைய நாளில் எப்படி எல்லாம் வந்து வீதிகளாக கொண்டு வராங்கன்றது தான் முழுக்க வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமையுடைய அதிக அளவிலான எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் இன்றைய நாளில் இங்கே வந்துக்கிறாங்க. இந்த ஆலயத்தினுடைய சூழல் பரப்பு வந்து எப்படி இருக்குது, சுவாமி வீதி விளம்பரங்கிற அந்த காட்சிகள் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லித்தான் இந்த காலனி வாயிலாக வந்து பார்க்க போகிறோம். வாங்கோ காலனிக்குள்ளே போகலாம். 20ஆம் நாள் மாலை திருவிழாவில் வந்து இணைந்து கொண்டிருக்கிறோம். கைலாய வாகன திருவிழா ஆலயத்துடைய முன்றல் பகுதியில் வந்து பாருங்க, பல்வேறுபட்ட இனத்தை சேர்ந்த அதாவது சிங்கள மொழி பேசுகின்ற அத்தி விதமான மக்களும் ஆலயத்துடைய முன்றலில் வந்து நிற்கிறத வந்து காணக்கூடிய இருக்கின்றது. உள்ளே வசந்த மண்டபத்தில் வந்து பூஜைகள் எல்லாமே வந்து இடம்பெற்றுக்கிட்டு இருக்கின்றது. குறிப்பாக நீ பாருங்க, ஆலயத்தில் முன்றல் எவ்வளவு மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. வெளிநாட்டவர் கூட இங்கே வந்து 2 புகைப்படங்கள் எடுக்கிறத வந்து காணக்கூடிய இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இருப்பிடத்திலிருந்து இப்பொழுது கைலாய வாகனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்துடைய முன்றல் பகுதிக்கு வந்து இழுத்து வரப்பட்டு இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய வேலைகள் ஆரம்ப வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு பாருங்க. இதில் இந்த மின் குமிழ்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே வந்து பொருத்திட்டாங்க. இதில் வந்து இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அலங்கார வேலைகள் வந்து இனி செய்ய போகிறாங்க. அதுக்கான வேலைகள் வந்து இங்கே நடந்து கொண்டிருக்கு பாருங்க. ராவணனுடைய அந்த சிற்பம் பாருங்க, எல்லாமே வந்து அழகான முறையில் வந்து இப்போ தயார் நிலையில் வந்து வச்சுருக்காங்க. இந்த அலங்காரங்கள்லாம் வந்து இனி வந்து செய்ய போகிறாங்க. இல்லை பாருங்கள், இதெல்லாம் வந்து இனி கொழுவி அலங்கரிப்பாங்க. பக்தர்கள் எல்லாமே வந்து ஆலயத்தின் உள்ள வந்து அந்த வழிபாடுகளுக்கு வந்து பூஜைகளில் வந்து கலந்து கொள்வதற்காக வந்து செல்றதை வந்து இங்கே வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது பாருங்க. போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே வந்து அதிகமாக வந்து கடமையில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க பாருங்கள். போலீஸ் அதிகாரிகள்னால வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு 4 அறிவித்தல்கள் வந்து இங்கே நேற்றைய நாளிலேருந்து வந்து இந்த பெயர் பலகைகள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையிலிருந்து பல பாகங்களில் இருந்தும் நல்லூர் கந்தசாமி கோயில் வருடாந்த மகோத்சவம் நடைபெறும் நாட்களில் தங்க நகைகளை திருடும் நோக்குடன் வந்து ஆண்களும் பெண்களும் வருகை தந்து கோவில் வளாகத்தில் நடமாடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே தங்க நகைகளை அணிந்து வருவதனை தவித்து கொள்ளுமாறும் தங்களுடைய தங்க நகைகளை பாதுகாப்பு தொடர்பிலே வந்து கூடுதல் கவனம் செலுத்துமாறும் சொல்லி முதலாவது அறிவித்தல் வந்து இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அதிகமாக கூடும் இடங்களில் அனாவசியமாக செல்வதை தவிர்க்குமாறும் தங்களுடைய அருகில் உள்ள நபர் பற்றி ஏதாவது சந்தேகம் வந்து தோன்றுமாயின் அருகில் உள்ள வந்து போலீஸ் உத்தியோகத்தர்களை வந்து அறிவிக்குமாறும் வந்து இரண்டாவது அறிவித்தல் வந்து இங்கே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களின் பாதுகாப்புக்காக சிவில் உடையிலும் சீருடையிலும் போலீஸ் அதிகாரிகள் வந்து கடமையில் வந்து ஈடுபட்டிருக்கின்ற மூன்றாவது அறிவித்தல் வந்து இங்கே வந்து கொடுக்கப்படுகிறது. நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா மூலம் தங்களின் நடவடிக்கை, அதாவது எங்களுடைய நடவடிக்கை ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கையும் வந்து இங்கே கண்காணிக்கப்பட்டிருக்கின்ற சூரி. இதில் வந்து பாருங்கள், யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலையம்னு சொல்லி இதில் வந்து ஒரு சில பேர்களும் வந்து போட்டு தலைமை அதிகாரியுடைய பேரும் போட்டு, அது மட்டும் இல்லாமல் இதில் 2 தொலைபேசி இலக்கங்களும் வந்து கூறப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்புக்கு வந்து எடுத்து வந்து உறுதிப்படுத்துமாறும் வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை வந்து அனைவரும் வந்து ஒரு கவனமாக வந்து பேணுமாறு வந்து கேட்டுக்கொள்கின்றோம் இந்த அறிவித்தல்களை. அதிக அளவிலான வெளிநாட்டவர்கள் கூட வந்து பாருங்க, கலாச்சார முறைப்படி பாருங்க வேஷ்டி எல்லாமே வந்து கட்டித்தான் ஆலயத்துக்குள்ளே வந்து போகிறத வந்து காணக்கூடிய பாருங்க. தகப்பனும் மகனும் போயிடணும்னு சொல்லி நினைக்கிறேன். முன்றில் வந்து அதிகளான சிங்கள மக்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க பாருங்க. வழிபாடுகளில் வந்து ஈடுபட்டுட்டு வெளியில் வந்து நிற்கிறத வந்து காணக்கூடிய பாருங்க. இந்த பக்கங்களில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. இங்கே பாருங்க.
அங்கே முருகப்பெருமான் வசந்த மண்டபத்திலிருந்து உள்வீதி உலா விளம்பரத்துக்காக அங்கே செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. முருகப்பெருமான் வள்ளி திவானை சமேதமாக உள்வீதி உலா விளம்பரங்கிற அந்த காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்குறீங்க. எடுத்தவன் தருக்கை இழித்தவர் விரலால் ஏத்திட ஆத்தமாம் பேறு கொடுத்தவர் விரும்பும் பெரும்புகழாளர் கோணமாமலை அமைந்தாரே. இலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் தன்னுடைய தாயார் அல்லது மனைவியாகிய மண்டோதரியின் வழிபாட்டுக்காக இந்த இமாய மலையை பெயர்த்து எடுத்தான். நித்தம் தாயாரோ அவருடைய மனைவி சென்று அங்கே வழிபாடுகளை செய்ய முடியாது, அதனாலே இந்த மலையை எங்களுடைய அரண்மனைக்கு அருகிலே கொண்டு போய் வைத்து விடுவோம் என்று அந்த இமாலயத்தை அவன் தன்னுடைய கரங்களாலே தோண்டி எடுக்க முற்பட்டான். அவ்வேளையில் உலகமெல்லாம் நடுங்கிற்று. வானத்திலே சூரிய சந்திரன் எல்லாம் திசை மாறி ஓடத் தொடங்கியது. இதை கண்ட இறைவன் அவரை தன்னுடைய காலால் மிதித்து அவருக்கு அங்கே தண்டனை கொடுத்தார். ராவணேஸ்வரன் வீணை வாசிப்பதில் மிகவும் சிறந்தவன். அவன் தன்னுடைய 10 தலைகளில் ஒன்றை பிடுங்கி அங்கே யாழாக வீணையை மீட்டினான். அந்த ஓசையிலே மயங்கிய சிவன் அவனுக்கு மறுவாழ்வு அளித்து வரத்தை கொடுத்தார். இதுவே இன்ற திருவிழாவில் கைலாச வாகனம் என்று சொல்லப்படுகிறது. விழாவாக எல்லா ஆலயங்களிலும் கொண்டாடுவது மரபாகும். அந்த வகையில் நல்லைவே கந்தவேட் கோட்டத்திலேயும் இன்றைக்கு இந்த திருக்கைலாசம் வாகனம் இப்பொழுது நிற்கின்றது. இந்த திருக்கைலாய மலையிலே பல முனிவர்கள் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அங்கே இப்பொழுது அகத்தியர், நந்தி என்று பல முனிவர்கள் இப்பொழுது அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இங்கே நல்லார், அங்கே புலிப்பாலி, மெய்கண்டார், முதல்வர், நந்தி, இங்காலே மனு டிஷி என்று வசிட்ட முனிவர் என்று பலர் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்ற காட்சி. கொங்கணர், போதகர், அங்கே சிப்ரபரிசி, விஸ்வக என்று பல முனிவர்கள் இங்குதான் இருந்து தவம் செய்து இறைவனிடம் இருந்து பல பேறுகளை பெறுகின்றார்கள். இந்த திருக்கைலாய மலையிலே கொடிய விலங்குகள் எல்லாம் இருக்கின்றன. சிங்கம், புலி, கரடி என்று பல்வேறு விதமான பயங்கர மிருகங்கள் எல்லாம் இந்த மலையிலே இருக்கின்றன. இவைகளெல்லாம் அந்த திருக்கைலாய அந்த மலையிலே இருக்கின்ற இயற்கையான அழகுகள், இயற்கையான நீர்வீழ்ச்சிகள், அந்த பறவைகள், விலங்குகள் என்றெல்லாம் இப்பொழுது இந்த இதிலே அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிற சிற்ப காட்சிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதற்கு மேல் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். இந்த மேலே இருக்கின்றதை நீங்கள் பார்த்தீர்களானால் மிக அழகாக காட்சி அளிக்கின்றது அல்லவா? அந்த வகையிலே அங்கே யாழிகள் காணப்படுகின்றன, அதே போல பாகமாலைகள் காணப்படுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு ஆலயத்தினுடைய முக்கியமான அந்த தூவியை ஒத்ததாக அந்த இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அங்கே நாகபாம்புகள் எல்லாம் அங்கே குடியிருக்கின்றன. அங்கே புற்றுக்களில் இருந்து பல நாகங்கள் வெளிவருகின்ற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். முனிவர்கள், நாகங்கள், இவைகள் அங்கே கொடிய விலங்குகள் எல்லாம் இந்த மலையிலே இருக்கின்றது. ஆகவே இந்த மலையை அவன் தோண்டி எடுத்து கொண்டு வர முயற்சித்து பட்ட பாடு. அவன் இலங்கை வேந்தன் அல்லவா? இந்த ராவணனிடம் புஷ்பக விமானம் இருந்தது. இந்த புஷ்பக விமானத்திலேயே ஒரு தடவை அவன் அங்கே சீதையை தன்னுடைய தோளில் படாது கடத்தி இலங்கைக்கு கொண்டு வந்து அங்கே ராவணனால் அங்கே வதம் செய்யப்பட்டிருக்கின்றான். அந்த வகையில் ராவணேஸ்வரம் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை தீவிலே நீண்ட நெடுங்காலமாக
தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள் என்றதற்கு ஆதாரம் அந்த பாரதம், ராமாயணம் போன்ற சரித்திரங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. அந்த வகையிலே அங்கு பறக்கும் தேவதைகள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லோரும் அந்த கைலாச வாகனத்தில் காணப்படுகின்ற காட்சியை நீங்கள் நேரடியாக காணலாம். இன்னும் சொற்ப வேளையில் முருகப்பெருமான் ஆலயத்தின் உள்ளீதியில் இருந்து அங்கே வெளி வீதிக்கு வர இருக்கின்றார். வந்ததும் இந்த கைலாச வாகனத்தில் ஏறி உங்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் தந்து அருள் வழங்குவார். நீங்கள் அள்ளி பருகி அவனிடம் வேண்டிய வரங்களை பெற்று நீங்கள் பேரின்ப பெருவாழ்வு அடையுங்கள் என்று கூறி விடப்படுபவர் உங்கள் கனகவாதி விஜயரட்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம். மேல வாத்தியங்கள் வந்து இப்பொழுது ஆலயத்தினுடைய வெளி வீதிக்கு வந்து வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க பாருங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைலாய வாகன திருவிழாவை வந்து பார்க்குறதுக்காக இவ்வளவு பேர் திரண்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இன்னொரு சொற்ப வழியிலே பெருமான் வெளி வீதி வருகின்ற அந்த காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். अखंड भुजा शैल भुवनमाल्याधारणा सुमित्रखंडे அங்கே கைலை வாகனத்தினுடைய அந்த மடம் பிடிப்பதற்காக பாருங்க, பக்தர்கள் எல்லாமே வந்து ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு அங்கே அந்த மடம் பிடிக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்க. அங்கே 6 மணி ஆயிருக்கிறது. சரி
சரியாக 6 மணிக்கு எம்பெருமான் முன்றலிருந்து ஆலயத்துடைய முன்றலிருந்து இப்பொழுது கைலை வாகனத்திலே எழுந்தருளி அடியவர்களுக்கு வந்து அருள் புரிவதற்காக வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. முருகப்பெருமான் இப்பொழுது ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியிலிருந்து கைலை வாகனத்திலே அங்கே தெற்கு வாயிலை நோக்கி திரும்புகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. மின்கோணலுக்கு நடுவிலே எம்பெருமான் ஜொலிக்கின்ற அந்த ஒரு அழகு, உண்மையிலேயே ஒரு தனி அழகு பாருங்க. லட்சக்கணக்கான மக்கள் இன்றைய நாளிலையும் வருகை தந்திருக்கிறார்கள். எம்பெருமானுடைய அந்த தரிசனத்தை வந்து காண்பதற்காக அங்கே திரும்பி செல்லுகின்ற அந்த அழகு பாருங்க. இப்பொழுது எம்பெருமான் தெற்கு வாயில் கோபுரத்தை அண்மிக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. தெற்கு வாயில் கோபுரத்திலே பிரசன்ன குருக்களுடைய கந்த அனுபூதி சிறப்பாக வந்து இடம்பெறும். தொடர்ச்சியாக அதை வந்து நீங்கள் கேட்டு மகிழலாம். எம்பெருமான் செல்லுகின்ற அந்த மக்கள் நடமாடுகின்ற இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் கொஞ்சம் பாருங்க, இடையிடைக்கு வந்து போலீஸ் அதிகாரி நிற்கிறாங்க. ஏன்னா திருடர்களுடைய தொல்லை வந்து அதிகமாக இருக்கிறதால, திருடர்களை வந்து அதிகமாக வந்து இதுக்கு நடமாடுறதால போலீஸ் அதிகாரிகள் வந்து இதுகளுக்கு வந்து நடமாடுகிறார்கள். தெற்கு வாயில் கோபுரத்தை அண்மித்திருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க பாருங்க. கைலை வாகனமும் தெற்கு வாயில் கோபுரமும் அருகருகே ஒரு கண்கொள்ளா காட்சியாக வந்து இங்கே வந்து தெரிகின்றது.
உணர்த்தியவாய் பிரிதாரண வீட்டமவே இமையோர் புரிதாரகனாக போரம் தரனே அரிதாரியமை பொருளுக்கு அடியே அங்கே தெற்கு வாயில் கோபுரத்திலிருந்து இப்பொழுது எம்பெருமான் மெல்ல மெல்ல நகர்ந்து கைலை வாகனத்திலே அங்கே அடியவர்களுக்கு அருள் புரிவதற்காக இப்பொழுது மேற்கு வாயிலை நோக்கி செல்லுகின்ற அந்த காட்சியை தான் வந்து பார்க்குறீங்க. எவ்வளோ மக்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்காங்கன்னு பாருங்கள். லட்சக்கணக்கான மக்களுக்கு நடுவில் இப்போ எம்பெருமான் வலம் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை தான் இப்போ வந்து பார்க்குறீங்க. Muruga,